போர் வீரர்கள் நினைவு நாள் ஒத்திகைக்கு இடையூறு விளைவித்த விமல் வீரவம்சவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. மிக விரைவில் கைது செய்யப்படலாம் என தெரிவிப்பு. யாழ்ப்பாணத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இலங்கையையும் இந்தியாவின் தமிழகத்திற்கு கொடுத்து விடுங்கள், அங்கே அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அர்ஜுனாவின் கருத்தால் பெரும் பரபரப்பு. ரணிலின் வழிநடத்தலில் பாதாள உலக குழு உறுப்பினர்களை சந்திக்க துபாய்க்கு சென்ற ரணில் விக்ரமசிங்கவின் மிக முக்கியமான பணியாளர். விசாரணைகள் தீவிரம். கௌசல்யா நரேந்திரனை அவமானப்படுத்திவிட்டார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். மிக விரைவில் கௌசல்யாவை நான் பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றுவேன், சபையில் அடித்து கூறிய அர்ஜுனா ராமநாதன். யாழ்ப்பாணத்தை மட்டுமின்றி ஒட்டுமொத்த இலங்கையையும் இந்தியாவின் தமிழகத்திற்கு வழங்குமாறு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சமீபத்தில் தான் இந்தியாவுக்கு மேற்கொண்ட பயணம் வெற்றியை தந்துள்ளதாகவும், தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய்க்கும் தமிழக அரசியல் தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழீழம் மற்றும் தமிழகம் இரண்டு வார்த்தைகளால், மொழிகளால், உணர்வுகளால் இணைந்தது மட்டுமல்ல, இரத்தத்தால் இணைந்த இரண்டு பிரதேசங்கள். தமிழ்நாடு எங்களுடைய தமிழீழ தேசத்தை அங்கீகரிக்கிறது. தமிழக மண்ணில் கால் பதிக்கும் போதுதான் இன்னொரு அந்நிய நாட்டிற்கு வந்திருக்கிறோம் என்ற உணர்வே எங்களுக்கு ஏற்படுவதில்லை. முன்னர் நான் யாழ்ப்பாணத்தையும் மட்டக்களப்பையும் தமிழகத்திற்கு வழங்குமாறு கூறினேன். ஆனால் இப்போது ஒட்டுமொத்த இலங்கையுமே தமிழகத்திற்கு கொடுக்குமாறு கூறுகிறேன். நான் அப்பாவி சிங்கள மக்களை எதிர்ப்பவன் அல்ல, சிங்கள மக்களோடு இணைந்து வாழ்வதையே விரும்புகிறேன். ஆனால் 2009 மே 18 தமிழின படுகொலையை நிகழ்த்திய சிங்கள இனவாத அடக்குமுறை அரசை மட்டுமே எதிர்க்கிறேன். ஆயிரக்கணக்கான இசைப்பிரியாக்கள் புதைக்கப்பட்டுள்ள தமிழர்களின் வலிகள் நிறைந்த மண்ணில் இன்று பௌத்த விகாரைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதனால் தான் சொல்கின்றேன், ஒட்டுமொத்த இலங்கையையும் தமிழகத்திடம் கொடுத்து விடுங்கள் என்பதை அவர் குறிப்பிட்டுள்ளார். போர் வீரர்கள் நினைவு நாள் ஒத்திகை நிகழ்வுக்கு இடையூறு செய்தமை விமல் வீரவம்ச உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக மேலதிக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய போர் வீரர்கள் நினைவு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி தலைமையில் பாராளுமன்ற விளையாட்டரங்கில் அமைந்துள்ள இராணுவ போர் வீரர்கள் நினைவு சின்னம் முன்பாக நினைவு நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருந்தது. ஒத்திகை மற்றும் பிரதான நிகழ்விற்காக ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச உட்பட சுமார் 35 பேர் கொண்ட குழு ஒன்று அதிகாரிகளின் கடமைகளுக்கும் ஒத்திகை நடவடிக்கைகளுக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அனுமதியின்றி போர் வீரர்கள் நினைவு சின்ன வளாகத்திற்குள் நுழைய முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் அதிகாரிகள் அவர்களின் முயற்சியை தடுத்து நிறுத்தினர். அதன்போது அதிகாரிகளை தள்ளிவிட்டு தப்பியோட முயற்சித்த விமல் வீரவம்ச கால் இடறி கீழே விழுந்த சம்பவமும் இடம்பெற்றிருந்தது. அங்கிருந்த குழுவினரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ள போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக மிக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். வைத்தியராக சேவையில் இருந்த நிலையில் அனுமதியின்றி தேர்தலில் போட்டியிட்ட ராமநாதன் அர்ஜுனா பதவி பறிக்கப்படுவது உறுதியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தான் விலகும் போது தனக்கு பதிலாக சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் பதவி ஏற்பார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய தினம் அமர்வின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இதன்போது மேலும் குறிப்பிட்ட அர்ஜுனா, நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடன் வருகை தந்த சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனை கேவலமான முறையில் அவமதித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 3 மாதங்களின் பின்னர் நான் எனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகும் போது எனக்கு அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினராக கௌசல்யா அந்த பதவிக்கு வரப்போகிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை விட அதிகூடிய வாக்குகளை பெற்றவர் சட்டத்தரணி கௌசல்யா. அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவமானப்படுத்தியதாக ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா போன்ற நகைச்சுவையாளர்களின் கருத்துக்களால் அரசாங்கம் ஒருபோதும் கலக்கமடையாது என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அத்தோடு அவரால் முன்வைக்கப்படும் இனவாத கருத்துக்கள் முற்றிலும் அடிப்படையற்றவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிவித்த அவர், நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நடத்தைகள் தொடர்பில் அனைவருக்கும் தெரியும்.
எனவே அவர் முன்வைக்கும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அரசாங்கமோ அல்லது மக்களோ பதட்டமடைய தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அர்ஜுனா கூறுவதை எவரும் கவனத்தில் எடுப்பதுமில்லை. மேலும் அவரால் தெரிவிக்கப்படும் இனவாத கருத்துக்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை. அவை முற்றிலும் அடிப்படையற்றவை. இவ்வாறான நகைச்சுவையாளர்களால் அரசாங்கம் ஒருபோதும் கலக்கமடையாது எனவும் தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் மருத்துவர் சுபுன் அபயசிங்க உள்ளிட்ட குழுவினர் போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் அஞ்சலி செலுத்த அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பாக நேற்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச உள்ளிட்ட குழுவினர் நாடாளுமன்றத்திற்கு அருகில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்துவதற்காக நேற்று முன்தினம் அவ்விடத்திற்கு வருகை தந்தனர். ஒத்திகை பணிகளுக்கும் அதிகாரிகளின் கடமைகளுக்கும் இடையூறு இருப்பினும் அந்நிகழ்வின் போது பாதுகாப்பு படை அதிகாரிகள் விமல் வீரவம்சவையும் அவரது குழுவினரையும் போர் வீரர்கள் நினைவிடத்திற்கு அருகில் சென்று மலரஞ்சலி செலுத்த அனுமதிக்காததால் பதட்டம் ஏற்பட்டது. எனினும் இது தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்ட காவல்துறை ஊடக பிரிவு நேற்று நடைபெறவிருந்த பிரதான நிகழ்விற்கான மற்ற ஏற்பாடுகள் பணிகள் நடைபெற்று ஒத்திகைகள் நடந்து கொண்டிருந்த போதே விமல் வீரவம்ச உள்ளிட்ட சுமார் 35 பேர் கொண்ட குழுவினர் போர் வீரர்கள் நினைவிடத்தில் அனுமதியின்றி நுழைய முயன்றனர். ஒத்திகை பணிகளுக்கும் அதிகாரிகளின் கடமைகளுக்கும் இடையூறு விளைவிக்கின்ற முகமாக அவர்கள் நடந்து கொண்டனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் அந்த முயற்சியை முறியடித்து அங்கிருந்த குழுவினரை அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச உள்ளிட்ட குழுவினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணியாளர் குழுவில் பொறுப்புமிக்க பதவியில் இருந்த ஒருவர் துபாய் நாட்டிற்கு சென்று பாதாள உலகத்தைச் சேர்ந்த பல சக்தி வாய்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களை சந்தித்துள்ளார் என கொழும்பு குற்றப்பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜர்பைஜானிலிருந்து பிடித்து வரப்பட்ட பதுவத்த சமரா இந்த உண்மையை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் பிரதானமான பொறுப்பு வாய்ந்தவர் என்று கூறிக்கொள்ளும் நபர் தன்னையும் சந்தித்ததாக பதுவத்த சமரா தெரிவித்துள்ளார். அந்த நபர் துபாய்க்கு சென்று பல பாதாள உலக குற்றவாளிகளை சந்தித்ததற்கான நோக்கத்தை கண்டறியும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக குற்றப்புலனாய்வு துறையின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார்.